வணக்கம். டெல்லி மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்தது போன்று மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது அதிக அளவில் போலியான வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலில் சேர்த்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமாக தங்களுக்கு தேவையான போலி வாக்காளர்களை சேர்த்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறலாம் என்கின்ற மிகப்பெரிய விஷயம் டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் அரங்கேறிவிட்டது. அது மேற்கு வங்கத்திலும் நடந்தால் மிகப்பெரிய அளவில் கோபம் போவதாக மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வியாழக்கிழமை அன்று தேர்தல் ஆணையத்தின் ஆதரவுடன் பாஜக மற்ற மாநிலங்களிலிருந்து போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகளை பெறுவதற்கு இதுபோன்ற தந்திரங்களை பாஜக பயன்படுத்தி இருக்கிறது என்றும் அவர் தெளிவாக கூறுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய மம்தா பானர்ஜி, ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் அதிகாரியாக வைத்திருப்பது கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒருதலை பட்சமாக இருக்கும் என்றும் இந்திய அரசியலமைப்பு அமைப்பின் மீது பாஜக செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறது என்பதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் பாஜக வாக்காளர் பட்டியலில் அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தனது கட்சி தேர்தல் ஆணையத்தின் வளாகத்தின் முன்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தக்கூடும் என்பதையும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். மம்தா பானர்ஜி தன்னுடைய கையில் இருந்த ஒரு தொண்டிச்சீட்டில் எழுதப்பட்ட சில பெயர்களை படித்துக் கொண்டிருந்தார். அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நபரினுடைய ஐடியும் இங்கே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர் இருக்கக்கூடிய ஐடியும் ஒன்றாக இருக்கிறது. ஒரே இடத்தில் ஒரே நபருக்கு 2 வாக்குகளாக மாறி இருக்கின்றன. இது அனைத்தும் தேர்தல் கமிஷனுடைய போலி விளையாட்டாகவும் பாஜக அழுத்தம் செலுத்தி தேர்தல் கமிஷன் எந்தெந்த மாநிலத்தில் போலியான வாக்காளர்களை சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்ப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்றும் அவர் தெள்ள தெளிவாக கூறுகிறார். மேற்கு வங்கத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்காளர் பட்டியலில் உள்ள முறைகேடுகளை பார்ப்பதற்காக மம்தா பானர்ஜி அவருடைய கட்சியிலிருந்து பல பேரை நியமித்திருக்கிறார் என்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அதே புகைப்பட அடையாள அட்டை எண்ணை கொண்ட புதிய வாக்காளர்களை நியமிக்கிறார்கள். பழைய வாக்காளர்கள் இறந்து போனவர்கள் அல்லது வயதானவர்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டு அதே புகைப்படத்தை வைத்து புதிய வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தெளிவான எடுத்துக்காட்டையும் அவர் வெளிப்படையாக வெளியே கொண்டிருக்கிறார். ராணி நகரில் மிகப்பெரிய அளவில் 2-3 நபர்களுக்கு இதே போன்று மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேற்கு வங்கத்திலும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை ஹரியானாவிலும் இருக்கக்கூடிய ஐடிகள் புகைப்படங்கள் பெயர்கள் போன்றவை ஒன்றாக இருந்து வாக்காளர் பட்டியலில் இடம் கொடுக்கப்பட்டது என்றும் மம்தா பானர்ஜி தெளிவுடன் கூறிக்கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக டெல்லி மகாராஷ்டிராவில் அரங்கேறிய அதே செயல்பாடு மேற்கு வங்கத்திலும் செயல்படுவதற்கு முன்னதாக இதற்கு ஒரு நடுநிலையான சீரான ஒரு விஷயத்தை கொண்டு வராவிட்டால் தேர்தல் ஆணையத்தினுடைய வளாகம் முன்பாக கண்டிப்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.